வெல்கம் டு டிஎன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 2 அண்ட் குரூப் 2A ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் இருக்கிற 75 கேள்வி பொது அறிவையும் 25 கேள்வி இருக்கிற கணிதத்தையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார். இதற்கான ஆன்சர் பி. கேள்வி நம்பர் 3, நியூ லாம்ப்ஸ் ஃபார் வோல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் டி. கேள்வி நம்பர் 4, மேட்ச் த ஃபாலோவிங். இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கேள்வி நம்பர் 5, இது கூற்று. இந்த கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. கூற்று இதோட சரியான காரணத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. கேள்வி நம்பர் 6, பின்வருவனற்றுள் எது சரியானவை? சரிங்களா? பின்வருவனற்றுள் எது சரியானவை கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் சி, ஏ மட்டும் சரியானது. கேள்வி நம்பர் 7, பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வி அறிவு தொடர்பான இலக்கு. இதற்கான ஆன்சர் ஏ. கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் டி. கேள்வி நம்பர் 9, சர்க்காரிய ஆணையம் பற்றி தவறான கூற்றை கண்டுபிடிக்க. சர்க்காரிய கமிஷனோட தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 10, சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை கண்டறிக. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, 3 மற்றும் 4 சரியானது. சரிங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 12, நகரங்களை அழிப்பவர் என்ற எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? நகரங்களை அழிப்பவர் என்ற எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? 12வது கேள்விக்கான ஆன்சர் பி, இந்திரா. சரிங்களா? கேள்வி நம்பர் 13, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று எது? 13வது கேள்விக்கான ஆன்சர் ஏ, ஆப்ஷன். கேள்வி நம்பர் மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டும் வெளியிட்டனர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். இதற்கான ஆன்சர் ஏ. கேள்வி நம்பர் 15, ஹாக் இ ஷார்ப் அல்லது அஷில் இ ஷார்ப் என்பதன் பொருள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, நீர்ப்பாசன வரி. கேள்வி நம்பர் 16, இது பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதற்கு சரியான ஆன்சர். சரிங்களா? கேள்வி நம்பர் 17, அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகளாகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? சரிங்களா? இதற்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கேள்வி நம்பர் 18, அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனற்றுள் எவை பொதுவாக
விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன? கேள்வி நம்பர் 18க்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 19 தமிழ்நாடு தினம். கேள்வி நம்பர் 19 தமிழ்நாடு தினம் எதில் கொண்டாடுவோம்னா ஜூலை 18. ஆன்சர் டி. கேள்வி நம்பர் 20 கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தப்பட்ட இணையை இதில் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சரியா பொருத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாங்க. இதில் எது சரியா பொருத்தப்பட்டிருக்குதுன்னா கேள்வி நம்பர் 20க்கு ஆன்சர் பி தான் சரி. கேள்வி நம்பர் 21 இதில் வந்து 0.5 மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்று எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. கேள்வி நம்பர் 21க்கான ஆன்சர் வந்து டி. கேள்வி நம்பர் 22 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கேள்வி நம்பர் 22க்கான ஆன்சர் வந்து காகாநட். கேள்வி நம்பர் 23 விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படுத்தி தேர்ந்தெடுக்கும். ஆன்சர் வந்து சி. கேள்வி நம்பர் 24 கேள்வி நம்பர் 24க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கேள்வி நம்பர் 25 ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளிர்விக்கிறது, அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது. கேள்வி நம்பர் 25ஓட ஆன்சர் வந்து சி. கேள்வி நம்பர் 26 நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? கேள்வி நம்பர் 26க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். கேள்வி நம்பர் 27க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 28 இதுல வந்து கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 21 மேட்ச் த ஃபாலோவிங். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதில் வந்து பொருத்த சொல்றாங்க. கேள்வி நம்பர் 29க்கான ஆன்சர் வந்து டி. கேள்வி நம்பர் 30 ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். கேள்வி நம்பர் 30க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? இதில் வந்து அவர் காங்கிரஸில் எப்போ சேர்ந்திருப்பார்? 1919 சேர்ந்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1922 அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் ஆயிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1924 அவர் வந்து சத்தியாகிரகம் தொடங்கியிருப்பார். சரியா? அதுக்கடுத்து 1939 அந்த நீதி கட்சியோட தலைவராக ஆயிருப்பார் அவர். சரிங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் வந்து சி. கேள்வி நம்பர் 31 வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர். இதுக்கான ஆன்சர் வந்து டி குலசேகரர். கேள்வி நம்பர் 32 தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். கேள்வி நம்பர் 32க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? கேள்வி நம்பர் 33 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி திருக்குறள். கேள்வி நம்பர் 34 எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கேள்வி நம்பர் 34க்கு ஆன்சர் வந்து பி திணையளவு நன்றி. கேள்வி நம்பர் 35 கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்க மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார்? கேள்வி நம்பர் 35க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி நம்பர்
தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? கேள்வி நம்பர் 36க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 37 இது ஒரு சம்மு. இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கேள்வி நம்பர் 38 இந்த 38 கேள்வி பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் நட்டத்திற்கான கேள்வி கேட்டிருக்கிறாங்க சம்மில். 38ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 39 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சம்மு தான். கேள்வி 39க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 40 கேள்வி நம்பர் 40க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 41 கேள்வி நம்பர் 41க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 42 ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? கேள்வி நம்பர் 42க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேரட், டி தான் ஆன்சர். கேள்வி நம்பர் 43 கேள்வி நம்பர் 43க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 44க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கேள்வி நம்பர் 45க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 79872. கேள்வி நம்பர் 46க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 PM. கேள்வி நம்பர் 47க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 48க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 150 மந்த். கேள்வி நம்பர் 49 LCM. கேள்வி நம்பர் 49க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 27. கேள்வி நம்பர் 50 கேள்வி நம்பர் 50க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி √3. கேள்வி நம்பர் 51 ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. கேள்வி நம்பர் 51க்கு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வெளியிட்ட நூல்களில் அதை வந்து அதோட ஆண்டிற்கு ஏற்றபடி காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. 51க்கான ஆன்சர் வந்து பி. கேள்வி நம்பர் 52க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பெண்ணொன்று மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கேள்வி நம்பர் 53 அனைத்து இந்திய முஸ்லீம் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஜா சலிமுல்லா. ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 54 இது வந்து கூற்று மற்றும் காரணமும் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 55 இந்தியாவில் வறுமை பற்றி பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். கேள்வி நம்பர் 55க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 56 டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 57 மேட்ச் த ஃபாலோவிங் இதில் வந்து பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்துக்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 2 3 சரிங்களா. கேள்வி நம்பர் 58 கேள்வி நம்பர் 58 மேட்ச் த ஃபாலோவிங்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 3412 3412. கேள்வி நம்பர் 59 கேள்வி நம்பர் 59க்கான ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஆன்சர் வந்து டி. கேள்வி நம்பர் 60 கேள்வி நம்பர் 60 பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியல் அமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அது எந்த அமைப்பில் சேர்த்துருப்பாங்க? கேள்வி நம்பர் 60க்கு பார்த்தீங்கன்னா
ஆன்சர் சி ஆப்ஷன் அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். சரிங்களா? அடுத்து கேள்வி நம்பர் 61. கேள்வி நம்பர் 61க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? சரிங்களா? தேசிய வளர்ச்சி குழுவும் நிதி ஆயோக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் புக்லேயே இருக்காது. அடுத்து கேள்வி நம்பர் 62. கேள்வி நம்பர் 62க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, குல்பதன் பேகம். கேள்வி நம்பர் 63. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது? கேள்வி நம்பர் 63க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கேள்வி நம்பர் 64. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர்? கேள்வி நம்பர் 64க்கான ஆன்சர் வி.ஏ. ஸ்மித். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கேள்வி நம்பர் 65. கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை? 65க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி நம்பர் 66. 66க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கேள்வி நம்பர் 67. கேள்வி நம்பர் 67. கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியினம் எது? கேள்வி 67க்கான ஆன்சர் வந்து சி, பில்ஸ். கேள்வி நம்பர் 68. கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது? 68க்கான ஆன்சர் வந்து ஏ, மால்நாடு. கேள்வி நம்பர் 69. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷி வசதியை தொடங்கியது? 69க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர், தகவல் தொடர்பு அமைச்சகம். கேள்வி நம்பர் 70. மேட்ச் த ஃபாலோவிங். இதை வந்து பொறுத்துக. 70வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2413. கேள்வி நம்பர் 71. 71க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கேள்வி நம்பர் 72. 72க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செங்குத்தாக. கேள்வி நம்பர் 73. மேட்ச் த ஃபாலோவிங். கேள்வி நம்பர் 73க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2314. கேள்வி நம்பர் 74. கூற்று மற்றும் காரணம். கேள்வி நம்பர் 74க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கேள்வி நம்பர் 75. கேள்வி நம்பர் 75க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறிவியல் முறை. கேள்வி நம்பர் 76. 76க்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 77. 77க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சரு ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 78. 1987 டேஷாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது? கேள்வி நம்பர் 78க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 79. எந்த ஆண்டு பிலிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 80. பின்வரும் அடித்தளங்களை எது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக? கேள்வி நம்பர் 80க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி நம்பர் 81. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி? கேள்வி நம்பர் 81க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கேள்வி நம்பர் 82. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றனர்? டேஷ் என்று அழைக்கப்பட்டனர்? கேள்வி நம்பர் 82 ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 83. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும்?
83வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கேள்வி நம்பர் 84. டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஆப்ஷன் பி. ஊமத்துறையின் இயற்பெயர் தான் குமாரசாமி நாயக்கர். கேள்வி நம்பர் 85. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? கேள்வி நம்பர் 85க்கான ஆன்சர் வந்து டி. செல்வம். கேள்வி நம்பர் 86. 86க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அரணாக்கம் வேண்டாதான். டேஷ் அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். சரிங்களா? தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. துவை வேட்டி. கேள்வி நம்பர் 88. கேள்வி நம்பர் 88க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கல்வி. கேள்வி நம்பர் 89. கேள்வி நம்பர் 89க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மூன்றாம் சங்கம். கேள்வி நம்பர் 90. இதில் வந்து ஒரு மேக்ஸு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 120 மீட்டர் ஸ்கொயர். கேள்வி நம்பர் 91. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 11. கேள்வி நம்பர் 92. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 6050. கேள்வி நம்பர் 93. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. CBN by AEC. கேள்வி நம்பர் 94. கேள்வி நம்பர் 94க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. MNQ. கேள்வி நம்பர் 95. கேள்வி நம்பர் 95க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 4 நாட்கள். கேள்வி நம்பர் 96. 96க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 36. கேள்வி நம்பர் 97. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 8500. 8500. கேள்வி நம்பர் 98. 98க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 8:9:24. கேள்வி நம்பர் 99. 99க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.20. ஆப்ஷன் டி. கடைசி கேள்வி. கேள்வி நம்பர் 100. கேள்வி நம்பர் 100க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 6 மணி நேரம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடு ரெண்டுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் நான். சரிங்களா? இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எதை நம்ம கொடுத்துருக்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து கண்டிப்பாக நல்ல ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கலாம்.